சந்தையில் கேரட் வாங்கினா அதோட இலைகளை வெட்டி குப்பையில் தூக்கி போடுறது தானே நம்ம வழக்கம். கொஞ்சம் பொறுங்க, இனிமேல் அப்படி ஒரு தப்பை செய்யவே மாட்டீங்க. ஏன்னா கேரட்டை விட பல மடங்கு விலையுயர்ந்த சத்துக்கள் அந்த கேரட் கீரையில தான் ஒளிஞ்சிருக்கு. கொத்தமல்லி மாதிரி பார்க்க அழகா இருக்கிற இந்த கீரைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஆயின் இ அக்பரி நூல்ல மாமன்னர் அக்பர் தினமும் இந்த கேரட் கீரையை விரும்பி சாப்பிட்டு இருக்காருன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமா, இங்கிலாந்துல மகாராணி எலிசபெத் காலத்துல பெண்கள் இந்த கீரையை தங்களுடைய தலை அலங்காரத்திற்கு பயன்படுத்தி இருக்காங்க. ஜாவா நாட்டுல வீட்டுக்கு வர்ற விஐபி விருந்தாளிகளுக்கு இந்த கீரையை தான் ஸ்பெஷலா சமைச்சு பரிமாறுவாங்களாம். இமயமலை கரடிகளுக்கு இது ரொம்ப பிடிச்ச உணவாம். இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? வெறும் 100 கிராம் கீரையில 9500 யூனிட் வைட்டமின் ஏ இருக்கு. கூடவே 340 மில்லிகிராம் கால்சியம், இரும்பு சத்து, வைட்டமின் சின்னு ஒரு மல்டி விட்டமின் மாத்திரையில இருக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இயற்கையாவே கொட்டி கிடக்கு. மருத்துவ குணங்கள்ல இது ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு சொல்லலாம். குறிப்பா முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமருந்து. மூட்டுகளோட இறுக்கத்தை குறைச்ச, வலியை குறைக்கும், இரத்தத்தை அதிகமாக உற்பத்தி செஞ்சு இரத்தத்தில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும். பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். பிரசவத்துக்கு பிறகு கர்ப்பப்பையை சுருங்க வைக்கவும் வயிற்றுப்புண்களை ஆற்றவும் இதோட கஷாயம் பெரும் உதவியா இருக்கு. பற்கள் முத்து மாதிரி ஜொலிக்கணுமா, இந்த கீரையோட தண்டுகளை பச்சையா மென்னு சாப்பிட்டா ஈறு வீக்கம், இரத்த கசிவு நின்னுடும். பளபளக்கும் மேனிக்கு காரட் கீரைன்னு ஒரு மருத்துவ பழமொழியே இருக்கு. இதை சாப்பிட்டா முகம் அவ்வளவு பளபளப்பா மாறும். இதை சிறுபருப்பு, பாசிப்பயிறு சேர்த்து கூட்டு வைக்கலாம், சுண்டல் செய்யலாம், பொரியலும் பண்ணலாம். இனி காய்கறி கடையில கேரட் வாங்கும்போது மறக்காம கீரையும் கேட்டு வாங்குங்க. இந்த அரிய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சக்தி தாரா கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.